ஹலோ வணக்கம். சினிமா ரசிகர் எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாரு அப்படின்றதுக்கான பதில் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம புரியாத புதிரா முடிஞ்சு போன அனுஷ்காவோட வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நமக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. ஆமாங்க, 123news.comல இப்ப நம்ம பார்க்க போற படம் பாகுபலி பார்ட் 2. பார்ட் 1ல நடிச்ச ராணா, பிரபாஸ், ரம்யா கிருஷ்ணன், நாசர், சத்யராஜ் எல்லாருமே இதுலயே நடிச்சிருக்காங்க. எஸ் ராஜமௌலி படத்தை சூப்பரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, சிவகாமி அம்மாவை சொன்ன உத்தரவுப்படி பாகுபலியும் கட்டப்பாவும் தன்னோட ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாட்டை வலம் வர்றதுக்கு கிளம்புறாங்க. அப்படி போறப்பதான் தேவசேனா ஆகிய அனுஷ்காவை பாக்குறாரு பாகுபலி. பார்த்ததுமே காதல் பத்திக்குது. தேவசேனா ரொம்ப தைரியமா வீரமான பொண்ணா இருக்காங்க. ஆல்ரெடி நாட்டை இழந்துட்டோம் அப்படின்னு பல்வாள் தேவன் பாகுபலி மேல கோவமா இருக்கிறாரு. இது பத்தாதுன்னு அவருக்கும் தேவசேனா மேல லவ் வருது. லவ்ன்றதை தாண்டி பாகுபலியும் தேவசேனாவும் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்றதுதான் அவருக்கு அதிகமா இருக்கு. அதுக்காக அவர் பிளான் பண்ணி அவங்க அம்மா கிட்ட போய் நான் தேவசேனாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மானால என்ன செய்வாங்க, பையனோட ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக தேவசேனா கிட்ட போய் பேசுறாங்க. தேவசேனா அதை கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றத ரொம்பவே அழகா ராஜமௌலி விஷுவல் ட்ரீட்டா ரசிகர்களுக்கு சூப்பரா கொடுத்திருக்கிறாரு. பிரபாஸ் தன்னை முழுசாவே ராஜமௌலி கிட்ட ஒப்படைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். சுவடு, பாகுபலி ரெண்டு கேரக்டருமே சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அதுலயும் பல்வாள் தேவனோட அவர் நேருக்கு நேர் நின்று மோதுற சீன் பாத்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சு நின்று அடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவர் கண்ணுல கோபத்தை காட்டியிருக்கிறாங்க. அனுஷ்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சங்கிலியில கட்டை போட்டு காட்டியிருப்பாங்க. ஆனா அதையுமே ஹீரோக்கு ஈக்குவலா அவங்க தூள் கிளப்பியிருப்பாங்க. கட்டப்பா சத்யராஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அழுக்கு படிஞ்ச முகம், அடிமைத்தனமான வாழ்க்கைன்னு இருப்பாரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வேற மாதிரி கலகலப்பா, அவருக்கே ஒரு காமெடி சென்ஸ் இதுல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இருந்தாலும் ஏன்டா பாகுபலியை கொண்டாருன்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம், நீங்க தியேட்டர்ல போய் பார்த்ததா தெரிஞ்சிருக்கணும். மற்ற நடிகர்களும் இதுல சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்தோட பிளஸ்னு பாத்தீங்கன்னா விஷுவல் ட்ரீட். அதுல இன்டர்வலுக்கு முன்னாடி வர சீனை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. படத்தோட மைனஸ் லிப்சிங் கொஞ்சம் இடத்துல செட் ஆகல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த விறுவிறுப்பு ஒரு சில இடத்துல செகண்ட் ஹாஃப்ல இல்லைன்னு சொல்லணும். மொத்தத்துல இந்திய சினிமாவை வியந்து எழுந்து நின்று பாக்குற அளவுக்கு ராஜமௌலி படத்தை கொடுத்திருக்கிறாரு. 123news.com இந்த படத்துக்கு கொடுக்கிற ரேட்டிங் 5க்கு 4. அதுவும் விஷுவல் ட்ரீட்டுக்காக தான். இந்த மாதிரி ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.